மொறுன்னு அச்சு முறுக்கு. வணக்கம், வெல்கம் டு சாரதா கைவண்ணம். சாரதா கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம அச்சு முறுக்கு பார்க்க போகிறோம். அச்சு முறுக்குக்கு கொஞ்சம் நான் சில திங்ஸ் கிளியராக காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பிறகு அந்த மெஷர்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நார்மலி நம்ம எடுக்கும் போது என்ன ஃப்ளார் யூஸ் பண்ணுறோம், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், பிறகு எவ்வளவு எத்தனை கப்பு எடுக்கணும், ஸோ அந்த கப்பில் மாவு எந்த அளவுக்கு எடுக்கணும், ஃபுல்லாக எடுக்கணுமா இல்லை தலை தட்டிட்டு எடுக்கணுமா, நிறைய திங்ஸ் இருக்குது. ஓகே, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கிளியராக நான் காட்ட முடியுமோ, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு எவ்வளவு கிளியராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஒரு போல் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அச்சு முறுக்குவோட ரெசிபின்னா ரைஸ் ஃப்ளார் தான் மெயின் ஐட்டம். ரைஸ் ஃப்ளார் சேம் நான் இந்த பிராண்ட் தான் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன், ரோஸ் பிராண்டோட. ஓகே, பிறகு சோள மாவு யூஸ் பண்ணுவேன். ஓகே, சோள மாவு நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். சோள மாவு ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த ரைஸ் ஃப்ளார் மட்டும்தான் கொஞ்சம் கேரில் வச்சுக்கணும். கோதுமை மாவு இந்த பிராண்ட். கிளியராக இருக்கா? ஓகே, ஏன்னா நான் செல்ஃபி மூட்டில் வீடியோ பண்ணுறேன், ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கோதுமை மாவு இந்த பிராண்ட். ஓகே, ரோஸ் பிராண்ட். ஓகே ஓகே இப்போ திங்ஸ் எப்படி எடுக்கலான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு சின்ன போர்ஷன், ரொம்ப வேணாம். ஒரு அச்சு முறுக்கு ஒரு 50 பீசஸ் வேணும் நம்மளுக்கு, கொஞ்சமாக போதும். அப்படி அந்த ஒரு மெஷர்மெண்ட்க்கு தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது அரை கப், 1.5 கப், அப்புறம் 1/4 கப். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, அப்புறம் 1/4 கப். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே 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 இப்போ ஃபஸ்ட்டு நான் மாவு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மலி நம்ம இப்படி தானே கப்பு வச்சு இந்த மாதிரி மாவு எடுப்போம். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே, மாவு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஏதாச்சும் இந்த மாதிரி வச்சு, இந்த மாதிரி என்னது சாப்ஸ்டிக் இந்த மாதிரி வச்சுட்டு தலை மட்டும் தட்டிடுங்க. தலை தட்டிட்டு மாவு எடுங்க. ஓகே, இப்போ நான் தலை தட்டிடுறேன். ஓகே, ஸோ லைட்டாக நம்ம தலையை தட்டிடுவோம். கரெக்டாக இதுதான் இப்போ ஒரு கப், சாரி அரை கப். அடிக்கடி தவறாகவே பேசிடுறேன். அரை கப்பு. ஓகே, இந்த மாதிரி தான் தலை தட்டி எடுக்கணும். இப்போ இந்த ரெசிபிக்கு 3/4 கப்பு அரிசி மாவு தேவைப்படுது. இப்போ நான் அரை கப் எடுத்துருக்கேன். சரி, நான் இப்போ பவுலில் போட்டுடுறேன். ஓகே, அரை கப்பு வடை பவுலில் போட்டாச்சு. இப்போ 1/4 கப்பு, அதே மாதிரி தான் 1/4 கப்பு அரிசி மாவு எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி தலை தட்டிடணும். ஓகே, இந்த மாதிரி தலை தட்டிட்டு ஓகே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 1/4 கப்பு. அப்போ நான் 3/4 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு எடுத்தாச்சு. இப்போ சோள மாவு 3/4 கப்பு அரிசி மாவுக்கு இன்றைக்கி மெஷர்மெண்ட் ரெசிப்பியை 3/4 கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு சோள மாவு. ஓகே, சோள மாவு அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். சோள மாவு நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி தான் இந்த மாதிரி தலை தட்டிட்டு போட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவு சோள மாவு அரை கப்பு. கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் தவறாக வார்த்தையெல்லாம் வருது. இதுக்கப்புறம் கோதுமை மாவு. கோதுமை மாவு 1/4 கப்பு. ஓகே, அதே மாதிரி தான் 1/4 கப்பு கோதுமை மாவு. பிறகு தலையை தட்டிடுவோம். ஓகே, கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ 1/4 கப்பு கோதுமை மாவு. ஸோ இவ்வளோ தான் அச்சு முறுக்கு மாவு. ஸோ இந்த 3 மாவையும் இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ 3 மாவும் இதில் இருக்குது. விஸ்க் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு சுகர்,
அதே மாதிரி தான் தலையை தட்டிட்டு சுகர் எடுத்துங்க. சுகர் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க 1/4 கப்பு. ஓகே, இங்கே நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். 1/4 கப்பு சுகர் அது வந்துட்டு நான் ரொம்பவே குறைச்சிருக்கேன். ஆக்சுவலி 1/2 கப்பு சுகர் போடணும். நான் வந்து 1/4 கப்பு போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு சுகர் ரொம்ப கான்சன்ட் பண்ணுவேன் நான். ஸோ இது வந்து ரொம்பவே குறைச்சி போட்டிருக்கேன் சுகர். சம்டைம்ஸ் சில சமயங்களில் வந்து கொஞ்சம் சுகர் வந்து சில ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி பலகாரங்கள் செய்யும்போது சுகர் வந்து ஒரு அளவுக்கு தான் குறைக்க முடியும். அளவுக்கு மீறி குறைச்சாலும் ப்ராப்ளம் தான் வருது. ஓகே, ஸோ இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற உப்பும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு மெஷர்மெண்ட் கிளாஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எம்எல் வந்துட்டு 250 ml வரைக்கும் இருக்கும். ஒரு கிளாஸ் வந்து ஈக்குவல் டு 250 ml. ஸோ இப்போ இந்த மாவுக்கு வந்து முக்கியமாக இப்போ வந்து நம்ம வந்து 200 அளவுக்கு வந்து பால் எடுக்க போகிறோம். பால் வந்துட்டு நார்மலி சந்தான் சிகார் விற்பாங்கள்ல, செலாட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த சந்தான் சிகார் தான். அதில் வந்து கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த 200 mlக்கு வர மாதிரி பார்த்துக்கணும். ஆக்சுவலி இந்த 200 ml வந்து சில நேரத்தில் தேங்காய் பால் பொறுத்து இருக்குது. சம்டைம் வாட்டரியாக இருந்துச்சுன்னா தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். அப்படி தேங்காய் பால் வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா சில நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆறின தண்ணி இல்லாட்டி லைட்டான வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே நான் உங்களுக்கு மெஷர் சொல்லிடுறேன் நான். ஏன்னா சில சமயத்தில் பால் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கும் போது சரி, இல்லை நம்ம சொந்தமாக பால் வந்து சொந்தமாக என்னங்க கையில் வந்து நம்ம பிசைஞ்சு செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி வீட்லேயே செய்யும் போது கூட தேங்காய் பால் வந்து ஒரு நேரத்தில் தண்ணியாக போக வாய்ப்பு இருக்குது, ஒரு நேரத்தில் கட்டியாக கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளை கண்டிப்பாக இஃபெக்ட் பண்ணும். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 200 mlக்கு தேங்காய் பால் எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு 200 ml வந்து நீங்கள் ஊற்றிட்டு சரியாக நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலைன்னா தென் ஒலி ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணுன்னா லைட்டான வார்ம் வாட்டர் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் மில்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன் 200 mlக்கு. 200 ml வந்து மில்க் இங்கே இருக்குது. ஓகே, மில்க் இருக்குது ஆக்சுவலி. இப்போ வந்து இதில் வந்து ஒரு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, முட்டை ஆட் பண்ண கையோட அது கொஞ்சம் வந்துடும். ஸோ அதனால் அது வந்து கரெக்டாக வந்து இப்போ 1 கப்பு அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து இங்கே இருக்குது. லைட்டாக வார்மாக இருக்குது. இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து சுடு தண்ணி கொடுப்போம்னா குடிக்கிறதுக்கு எப்படி கொடுப்போம், அந்த அளவுக்கு வார்மாக இருக்கணும். ஓகே, ரொம்ப சுடு தண்ணிலாம் இருக்கக்கூடாது, லைட்டான வார்மாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டிடலாம். ஓகே, முட்டை வந்து நல்லா ஓகே வச்சு இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஓகே இப்போ மாவு எடுத்துருக்கோம்ல, இந்த மாவில் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 கப் வந்து ஆட் பண்ணுறேன். எப்போ எது செஞ்சாலும் சரி எல்லாமே ஒரேடியாக நம்ம வந்து ஊற்றக்கூடாது. அது வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு இருக்கிற வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கட்டியாக இருக்குல்ல, ஓகே இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இங்கே நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணலை, என்னோடய வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஓகே, இந்த விக்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது பண்ண தேவை இருக்காது சோஃபா. எனக்கு சிலர் மறுபடியும் வந்து தப்பீஸ் பண்ணுவாங்க, பட் நார்மலி நான் தப்பீஸ் பண்ண மாட்டேன். ஓகே, கன்சிஸ்டன்சி பார்ப்போம். மாவு வந்து கட்டியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால் வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா சில நேரத்தில் தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இந்த சமயத்தில் 100 mlக்கு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 50 ml வந்து தான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே, 50 ml கரெக்டாக பார்த்துக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம். ஓகே, 50 ml வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படி செக் பண்ணிக்கிறது வந்து எப்படின்னா, ஒரு கரண்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. கரண்டியோட பின்புறம் பாருங்கள், அது ஒட்டுதா. இது வந்து இந்த மாதிரி திக்காக ஒட்டுது பாருங்கள். ஸோ ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஓகே, இது வந்து கொஞ்சம் திக்.
அப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். அப்போ இப்போ வந்து 50 ml இருக்குது. இப்போ நான் 50 ml 25 ml தண்ணி விடுறேன். ஓகே ஓகே, மறுபடியும் இப்போ செக் பண்ணலாம். ஓகே பாருங்கள். ஸோ ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. ஓகே, எவ்வளோ வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்குன்னா 200 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பிறகு வந்துட்டு 50 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பிறகு 25 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 275 ml 275 mlக்கு வந்து தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பேலன்ஸ் பாருங்கள், என்கிட்ட வந்து 25 ml தண்ணீர் இருக்குது பேலன்ஸு. ஓகே ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான ஐட்டம் வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் நான். இது என்னதுன்னா ஐயர் கப்போர் சுண்ணாம்பு தண்ணீர். இப்போ வெத்தலிக்கெல்லாம் சுண்ணாம்பு பாய்ப்போம்ல, ஸோ அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நான் வந்து கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக தான் இருக்கும். ஓகே, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்குங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நல்லா கரைஞ்சிரும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கரைச்சிட்டு இந்த ஐயர் கப்பூர் வந்து இதில் ஊற்றிடுங்க. ஓகே, ஊற்றிட்டு மிக்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். இங்கே கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, ஏன் வந்துட்டு சுண்ணாம்பு தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன்னு. சுண்ணாம்பு தண்ணி ஆட் பண்ணோம்னா இந்த அச்சு முறுக்கு வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஈவன் ஒரு மாதம் ஆனால் கூட அந்த க்ரன்ச்சினஸ் ஸ்டீல் இருக்கும். சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் இல்லை தான், இது வந்து சைனீஸ் ஸ்டைல் வர ரெசிபியை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இந்த மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவு வந்துட்டு நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes போதும். இப்போ வந்து அச்சு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மூடி வச்சிடுறேன் கொஞ்ச நேரம். இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னா, என்கிட்ட 2 மோல் இருக்குது. ஒன்று வந்து சின்னது, இன்னொன்று வந்து பிக். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு க்யூட்டாக சின்னதாக வந்து செய்யலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மோல் வந்து நம்ம சுடு தண்ணியில் வந்து கழுகிட்டு இந்த மாதிரி ட்ராயாக வச்சுக்க வேண்டியது தான். ஓகே, இந்த ட்ரை பண்ணிடுங்க. உள்ளுக்கு வந்து எந்த தண்ணியும் இல்லாமல் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆயிலு அப்புறம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சட்டி வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தாம்பாளத்தில் வந்து கிச்சன் டிஷ்யூ இந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அனல் வந்துட்டு மீடியம் அனல் தான், ரொம்ப ஹை இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. சரி, மோலுக்கு வந்து நம்ம அச்சு எடுத்துகிட்ட பிறகு எண்ணெயிலேருந்து, ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ ஒன்று வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சின்ன போல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாவு வந்துட்டு கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் மாவில் வந்து கொஞ்சமாக வந்து கருப்பு எள்ளு சேர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து மூழ்கி போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம டைம் பை டைம் வந்துட்டு இந்த கருப்பு எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செய்யணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு ஆட் பண்ணுறது ஆப்ஷன் தான், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் வந்துட்டு எண்ணெயில் வைக்கிறேன். அது கொஞ்ச நேரம் வந்து சூடாகட்டும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணியிருக்கேன். நார்மலி இந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துலாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு அழகாக வராது. ஏன்னா வந்து நம்ம ஃபயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஃபயர் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த அச்சு முறுக்கு வந்து கருகி போயிடும். அதே சமயத்தில் அனல் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா அந்த அச்சு முறுக்கு வந்து சரியாக வராது. இப்போ ஃபஸ்ட்டு நார்மலி வந்து ஒரு டெஸ்டிங் தான் இது. நார்மலி இது ஹேப்பன் பண்ணும், எல்லாருக்குமே ஹேப்பன் பண்ணுறது தான். அடுத்து வந்து இன்னொன்று நான் வந்து உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அச்சு கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு அப்போ அந்த மாவில் விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வைப்போம். அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஆக்சுவலி எடுக்கணும். அது நேரம் தாழ்த்தி எடுக்கணும். நேரம் தாழ்த்தி எடுக்கலைன்னா சில நேரம் வந்து அந்த பூ வந்து லூஸ் ஆகிரும். ஃப்ளவர் வந்துட்டு விரிஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கும்.
ஸோ கொஞ்ச நேரம் டைம் எடுத்து அது வந்து நல்லா நின்று நிதானமாக நார்மலி வந்து நான் வந்து கவுண்ட் பண்ணிக்குவேன். ஒரு செகண்டை வந்து கவுண்ட் பண்ணிக்குவேன். ஒரு 20 to 25 செகண்டை வந்து கவுண்ட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணால் தான் அந்த ஃப்ளவர் வந்து அந்த மோல்ட்லேருந்து நல்லா இறங்கி வரும். இப்போ வந்துட்டு ரேலி நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த அச்சு வந்து வச்சுட்ட பிறகு இப்போ மனசுலேயே நான் கவுண்ட் பண்ணிக்குவேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 25 26 அந்த மாதிரி ஒரு 26 27 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான அந்த ஒரு பக்குவத்தை கொடுக்கும். இந்த சேம் டைம் வந்து எந்த பூ வந்து வீணாகாது. இப்போ நான் ஒண்டி செய்கிறதுனால நான் வந்து முறுக்கு எடுக்குமே அந்த கம்பி மாதிரி இருக்கும்ல, ஸோ அது யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்டராக வந்து ஒரு 3-4 நான் செஞ்சிருவேன். பிறகு செஞ்சுக்கிட்டே இந்த ரைட் ஹேண்டில் வந்து அச்சு வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு நான் அந்த அச்சு முறுக்கு குக் ஆகிட்ட பிறகு லெஃப்ட் ஹேண்டில் வந்து நான் எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். என்னதுன்னா, அச்சு முறுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண விடாமல் எனக்கு கருகிரும். ஸோ மிதமான அளவில் வச்சோம்னா அந்த அச்சு முறுக்கோட அந்த கலர் வந்து ரொம்ப சேமாக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, அச்சு முறுக்கு செஞ்சிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா, ஸோ அதோட எண்ணெய்கள்லாம் வந்துட்டு அந்த கிச்சன் டவலில் வந்துட்டு கீழே இறங்கிரும். ஸோ அச்சு முறுக்கில் வந்து எண்ணெயே தங்காது. ஸோ இது ஒரு டிப்ஸு தான். இப்போது இந்த அச்சு முறுக்கு வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.